ரைட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியோட கேப்டன் ரஜத் பட்டிதர் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஸோ இன்னைக்கு நாள் பயிற்சி ஆட்டம் எப்படி அமைஞ்சது, குறிப்பா ரொமேரியோ செப்போடுடைய அந்த ஒரு ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி தனி ரோல் கொடுத்திருக்காங்க. அதை பத்தின விஷயமெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே டகு டகுன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியோட பயிற்சி ஆட்டம் நேத்தே முடிஞ்சது. இன்னைக்கு டே 2. ஸோ முதல் நாள் ஆட்டம் முடிவுல ஸோ என்னென்ன நடந்தது அப்படின்னா, ஸோ பொதுவாக கொஞ்சம் கூச்சப்படுவார் ரஜத் பட்டிதர். ஏன்னா அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் இருக்காங்க, கோச் இருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்ததை விட ஸோ இப்போ கொஞ்சம் தயக்கம் காட்டுவார்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த சைடை லீட் பண்ணி கொண்டு போகணும், அதுதான் அவருக்கு மிக முக்கியமான விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய சீனியர் பிளேயர்ஸ்லாம் வரும்போது அந்த சை இருக்க தான் செய்யும். புதுசாக கேப்டன் வேற பண்றாரு. இதுக்கு முன்னாடி கேப்டன்சி அவருக்கு புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி லோக்கல் டோர்னமெண்ட்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அப்படின்னா கூட ஆர்சிபி இவ்வளோ பெரிய பிரான்ச்சைஸ், ஸோ ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க, ஒரு ரொமேரியோ செப்பர்ட், ஒரு டிம் டேவிட்லாம் வராங்க. ஸோ இவங்களெல்லாம் கைட் பண்ணணும் அப்படிங்கும்போது லைட்டா அந்த சைட்னஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் ஒரு ஓவர் கம் பண்ணி தாங்க ஆகணும். பேசும்போதே அந்த தயக்கம் தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா 3 வருஷம் அந்த டீமுக்குள்ள இருந்த ஸோ திடீர்னு இப்படி இந்த கேப்டன்சி அப்படிங்கும் போது ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கு. நான் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் அது மட்டும் இல்லாம எல்லாரு கூடயுமே பேசியிருக்கேன். ஒரு முடிவு வந்திருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் நல்லபடியா முடிப்போம் நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அட் த சேம் டைம் ரொமேரியோ செப்போட ஃபுல் ஹிட்டிங் ஆட சொல்லியிருக்காருங்க. பயங்கரமா நெட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பயங்கரமா 6-4 அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிளியர் கட்டா தெரியுது. இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் மட்டும் இல்லாம இன்ஃபார்ம் ஆல்ரவுண்டர் அவர் தாங்க. ஸோ பேட்டிங்ல போன தடவை நடந்த டோர்னமெண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பால் பிடிச்சி ஒரு 25 ரன், 15 பால் 18 பால் பிடிச்சி 30 ரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூசியல் நாக்கும். அண்ட் விக்கெட்ல 2 விக்கெட் 3 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட்ங்கிற மாதிரி கன்சிஸ்டன்டா அந்த விக்கெட்டும் பேட் அண்ட் பால் ரெண்டுலயுமே இன்ஃபார்மல் இருக்கிறது அவர் தான். அதனால நீ ஹிட்டிங் மட்டும் பிராக்டிஸ் பண்ண, இந்த பொறுமையா தட்டி ஆடுறதெல்லாம் வேண்டாம்ங்கிற மாதிரி அவரை ஃப்ரீ ஃப்ளோயிங்கா பேட்டிங் பண்ண வச்சிருக்காரு. இதுதான் தகவல். இதுக்கப்புறம் ரஜத் பட்டிதர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, ஸோ சுயா சர்மா வந்துட்டு வந்திருக்காரு. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா ஸ்வப்னல் சிங் அவர் வந்துட்டாருங்க. அவருடைய பவுலிங்ல நிறைய ஃபேஸ் பண்ண நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ ஸ்பின்னர்ஸ் ஆகட்டும், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆகட்டும், ஸ்டேட்ல தான் மேக்ஸிமம் அவர் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றாரு. மேபி அவர் ஆடி ஒரு டூ மந்த்துக்கு மேல இருக்கிறதுனால ஸோ மேபி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அண்ட் வி ஷேப்ல அடிக்க கத்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் போல. ஆனா பெருசா ஹிட்டிங் அப்படிங்கறத ஆடவே கிடையாது. அவர் நம்பர் 4ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் கொஞ்சம் கட் ஷாட்டு இது எல்லாமே ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். ஸ்பின்னர்ஸோடைய டெஸ்ட்ராயர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் நேம் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பின்னர்ஸை பீட்டனே ஆகாம செம்மையா ஆடிட்டு இருந்தாருங்க. ஒரு 100 பால் ஃபேஸ் பண்ணியிருந்தா அதுல ஒரு 10ல இருந்து 15 பால் வேணா பீட்டன் ஆயிருக்கலாம். ஸோ மற்றபடி அவருடைய அந்த அக்யூரசி அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் அந்த கையிலிருந்தே கணிக்கணும். அதுதான் கண்டிப்பா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு ஒரு தலைவலியா இருக்கக்கூடிய விஷயம். ஸோ மற்ற பேட்ஸ்மேனுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னா ஸோ மற்றவங்க எல்லாருமே, அதாவது நீங்க ஓப்பனர் ஆகட்டும், அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா ஃபினிஷர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஈஸியா சுத்தலாம். ஏன் அப்படின்னா பவர் பிளேல உங்களுக்கு சர்க்கிள்குள்ள தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் நீங்க கண்டிப்பா என்ன பால் போட்டாலும் இறங்கி அடிச்சுதாகணுங்கிற சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. ஆனா இந்த மிடில் ஆர்டர் பேட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட்டுங்க. விராட் கோலி மாதிரியான ஒரு பிளேயரை நம்ம சொல்லலாம். அண்ட் சுரேஷ் ரெய்னா மாதிரியான பிளேயர்ஸ்லாம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் பவர் பிளேல நல்லா டோட்டல் போட்டிருந்தாங்கன்னா அதை காப்பாத்தி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும். ஸோ டோட்டல் போடல அப்படின்னா கூட அந்த ரன் ரேட்டே மெயின்டைன் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும். இதுதான் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுடைய காலங்காலமா இருக்கக்கூடிய வேலை. ஸோ அதனால ஸ்பின்னர்ஸ் அந்த இடத்துல தான் அதிகமாக ரொட்டேஷன் பண்ணுவாங்க. நீங்க கவனிச்சிருக்கலாம். 99 ஐபிஎல் டீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 99% ஐபிஎல் டீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 7லிருந்து 15 6லிருந்து 15 கூட வச்சுக்கலாம். அந்த டைம்ல தான் ஸ்பின்னர்ஸ் ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ பட்டிதர் 2 விக்கெட் போச்சு அப்படின்னா அந்த சமயத்துல தான் வருவாரு. ஸோ அதனால கையில இருந்தே ரீட் பண்ணாதான் கூகுளியா தூஸ்ராவா என்ன போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அதனால அவருடைய நெட் ப்ராக்டிஸ்ல முழுக்க அதை பத்தின விஷயம் தான் அதிகமா இருந்துச்சு. பொறுமையா ஆரம்பிச்சிருக்காருங்க. மிடில் ஆஃப் த பேட்ல பால் படுது முதல் நாள். ஸோ இதுக்கப்புறம் அவருடைய ஆக்சலரேஷனை பார்க்கலாம். ஸோ இதைத்தான் எதிர்பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான ரஜத் பட்டிதர் தான், ஸ்பின்னர்ஸை புழக்கக்கூடிய ரஜத் பட்டிதர் தான் மிடில் ஆர்டர்ல வேணும். பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு கொண்டு போறான்னு சொல்லிட்டு. ஸோ பெருசா மற்ற யாருமே பேட்டிங் ஆடல. ஸோ நம்மளுடைய தேவ்தத் படிக்கல் நம்ம இப்போ ரொம்ப முக்கியமா இந்த டீமுடைய செல்ல பிள்ளையா இருந்தவர் இப்போ மறுபடியும் உள்ள வந்திருக்கார். அவர் வந்துட்டு பயிற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவரை தாண்டியும் பார்த்தோம் அப்படின்னா ரொமேரியோ செப்போடும் ஸோ ரொம்ப முக்கியமா கேப்டன் ரஜத் பட்டிதர் தான் அதிகமா விளையாண்டு இருந்தாங்க. ஸோ மேபி இன்னைக்கு டே 2ல நிறைய விளையாண்டுருக்கலாம், நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு போட்டிருக்கலாம். அதனுடைய கிளிப்ஸ் தான் இன்னைக்கு ஈவினிங் இல்ல நாளைக்கு தான் வரும். நம்ம உடனடியாக அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பட்டிதர் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க கேப்டனா ஏத்துக்கிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆர்சிபி ரசிகர்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நிரூபிங்கப்பா. ஸோ நிறைய கண்டென்ட் எல்லாம் கேட்குறீங்க, வீடியோஸ் எல்லாம் போட சொல்றீங்க. ஆனா லைக்ஸே வர மாட்டேங்குது. இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸ் வருதான். உங்களுடைய ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை பத்தின கருத்துக்கள் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோட நினைச்சிருங்க.